ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 11 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. மதியத்தை பொறுத்தவரையில் ஓரளவு மிதமான காலை நாங்கள் இன்றளவில் உணர்ந்தோம். கடந்த 2 நாட்கள் அதுக்கு முந்தைய நாட்களில் தொடர்ச்சியான மழையை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம். எனவே இன்றைய தினம் ஒரு மிதமான காலையை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் அடுத்து வரும் நாட்கள் கூட இந்த வெப்பநிலை குறைவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அநேகமாக இன்றைய நாள் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிதமான காலநிலையாக இருக்கும். அடுத்தடுத்த நாள்கள் கொஞ்சம் குழப்பமான காலநிலையுடன் இருக்கும்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதனை பொறுத்து நாங்கள் இந்த வானிலை அறிக்கை இன்றைய வானிலை அறிக்கையில் அதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை பற்றி மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் கனடாவின் பணவீக்கம் முன்னர் கணித்ததை விட நீண்ட காலத்துக்கு அதிகமாக இருக்கும் என்று பேங்க் ஆஃப் கனடா இன்றைய தினம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வலம் பகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எலினோர் டூலே அவர்கள் தமது கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டிருப்பதை இன்றைய தினம் உறுதி செய்திருந்தார். அதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் பரிசுத்த பரசர பிரான்சிஸ் கனடாவுக்கு பயணம் மேற்கொள்வதாக வத்திகான் அறிவித்திருக்கின்றது. இந்த விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கலையரங்கம் பகுதியில் கிஷோரி ராஜ்குமார் வழங்குகின்ற வயலின் மற்றும் வீணை கவர் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம் மற்றும் காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய தினம் குடிமைக்கான நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் செல்லலாம். எனவே இந்த பணவீக்கம் பற்றி கடந்த வாரம் நாங்கள் முக்கியமாக கூறியிருந்தோம். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இந்த COVID-19 இந்த பேண்டமிக் காலத்தினால் நிறைய அதிகரிப்பு எதிர்கொண்டிருந்தது. அதே நேரம் முக்கியமாக இந்த எரிபொருள் விலையாக இருக்கட்டும் மற்றும் அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும் இதனுடைய வெளியேற்றம் காரணமாகவும் இந்த பேண்டமிக் காரணமாகவும் இந்த பணவீக்கம் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாகவே இருந்தது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வருடம் தான் அதிகமான பணவீக்கத்தை பெற்றிருப்பதை பற்றி நாங்கள் கடந்த வாரம் அறிந்திருந்தோம். எனவே அடுத்து வருகின்ற வருடத்தில் இது குறையுமா, அதாவது ஓரளவு இந்த COVID-19 சிச்சுவேஷன் கொஞ்சமாக வளமைக்கு திரும்பும் நிலையில் இந்த பணவீக்கம் அடுத்த வருடம் குறையுமா என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் இன்றைய தினம் பேங்க் ஆஃப் கனடா ஒரு எச்சரிக்கை போன்ற ஒரு விடயத்தை வெளியிருக்கின்றது. எனவே இந்த கனடாவின் பணவீக்கம் முன்னர் இருந்ததை விட, அதாவது இப்போ இருக்கிறதை விட மேலும் நீண்ட காலத்துக்கு அதிகமாக இருக்கும் என்று ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருந்தார்கள். எனவே தற்போது நடைமுறையில் இருக்கின்ற இந்த 0.25 என்ற வட்டி வீதம் எதிர்பார்ப்பதை விட மிகவும் உயர்வடையும் எனவும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த மத்திய வங்கியின் அறிக்கையின்படி சராசரியாக 4.75% இருக்கும் என்றும், எனவே அடுத்த ஆண்டு பணவீக்கம்
கிட்டத்தட்ட 2.4 வீதமாக கணிக்கப்பட இருந்த போதிலும் கூட அதற்கு மேலாக 3.4% இருக்கும். அதாவது அடுத்த வருடத்தின்ற நடுப்பகுதியில் வந்து இந்த 3.4% இருக்கும் எனவும் வந்து இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே வந்து இது நிறைய விடயங்களில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த வீட்டு வட்டி வீதங்களும் வந்து இதில் முக்கிய பங்கு வகிக்குங்கள். எனவே இப்பொழுது வீடு வாங்குபவர்கள் வந்து அதுக்கு ஏற்ற வகையில் வந்து உங்கள் வட்டி வீதங்களை பார்த்து கொள்ளுமாறும் வந்து அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். முடிந்த வரையிலும் வந்து இந்த குறைந்த வட்டி வீதங்களை ஊக்குவிக்கும் நோக்கமாகவும் கூட அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே இது பற்றி பேங்க் ஆஃப் கனடா கவர்னர் சீஃப் மெக்கலம் அவர்கள் இது பற்றி கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். This morning we announced that after more than a year and a half, we are ending quantitative easing. We undertook QE first to help restore market functioning and then to boost our monetary policy stimulus. Since last October, in line with progress in Canada's economic recovery, we have been gradually reducing the pace of our QE purchases. With the economy once again growing robustly, Governing Council judged that QE is no longer needed. This means we will stop growing our holdings of Government of Canada bonds. But let me remind you that the significant stimulus we have injected through QE remains in place. We're just not adding to it. We call this the reinvestment phase. In this phase, we will purchase bonds only to replace those that are maturing so that our overall holdings of Government of Canada bonds remain roughly stable over time. The end of QE comes as increasing vaccination rates are enabling continued progress in the economic recovery in Canada and around the world. While new complications of reopening continue to crop up and they are boosting the prices of many globally traded goods, I'm struck by how much progress our economy has made since the start of the crisis. We've come a long way. And our forecast is for an increasingly healthy economy, even if these complications are going to be with us for a while longer. Quantifying the impact of these supply factors is difficult, but the implication is that there is likely less excess supply in the economy than we thought there would be. We now expect the output gap to close sometime in the middle quarters of 2022, which is earlier than we projected in July. Let me underline that there is more uncertainty than normal about the economy's productive capacity due to the very unusual circumstances of the pandemic. The combination of ongoing supply disruptions and related cost pressures, as well as higher energy prices, is putting upward pressure on many prices around the world. In Canada, inflation is currently running at about 4.5%. We now expect it to rise to close to 5% by the end of this year, before coming back down to around the 2% target by the end of next year. In other words, we continue to expect that inflation will ease back, but relative to our July forecast, it's higher for longer. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. டொரண்டோ நேரம் 9:09 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பேங்க் ஆஃப் கனடா கவர்னர் சீஃப் மெக்கலம் அவர்கள் பணவீக்கம் மற்றும் அடுத்த வருடத்துக்கான இந்த பணவீக்கம் மற்றும் வட்டி வீத உயர்வு பற்றி குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த வருடத்தை விட அடுத்த வருட நடுப்பகுதியில் வந்து மிகவும் அதிகமாக கிட்டத்தட்ட இரட்டிப்பு விதத்தில் வந்து இதனுடைய வட்டி வீதம் அதிகமாகவும் பணவீக்கம் வந்து இந்த வருடத்தை விட இன்னும் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே முதலில் கூறியதுபடி இந்த வட்டி வீதத்தை, அதாவது குறிப்பாக வீடு வாங்குபவர்கள் வந்து குறிப்பாக இந்த வட்டி வீதத்தை கவனத்தில் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
அடுத்ததாக ஒன்டாரியோ இன்னும் ஆயிரக்கணக்கான இன்னும் மேலதிகமாக நீண்ட கால பராமரிப்பு சுகாதார பணியாளர்களை வந்து இணைக்க இருக்கின்றது. இது பற்றி அமைச்சர் ராட் பிலிப் அவர்கள் இன்றைய தினம் கூறியிருந்தார். எனவே மொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட நர்சஸ் செவிலியர்களை வந்து நீண்டகால பராமரிப்பு மையங்களில் வந்து இணைக்கப்பட இருக்கின்றார்கள். அதற்காக கிட்டத்தட்ட $100 மில்லியன் வரை ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2025 மட்டில் வந்து இந்த திட்டம் இடம்பெறுவதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இது 2 ப்ரோக்ராம்ஸ் 2 திட்டங்களாக வகுக்கப்பட இருக்கின்றன. அதாவது அவர்கள் கொடுக்க வேண்டிய இந்த பயிற்சி நடவடிக்கைகளை பொறுத்து 2 பிரிவுகளாக இவை வகுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் திட்டம் என்று பார்க்கும்போது $6000 PSW ஒர்க்கர்ஸுக்கான டியூஷனை வழங்க இருக்கின்றது. இரண்டாவது திட்டம் என்று பார்க்கும்போது $10,000 ரெஜிஸ்டர்ஸ் நர்ஸுக்கான டியூஷனை வந்து வழங்க இருக்கிறது வந்து இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இவை வந்து பிரெஞ்சு இங்கிலீஷ் வந்து 2 மொழிகளிலும் கற்பிக்கப்படலாம். அதே நேரம் ஆன்லைன் மற்றும் இன்பர்சனாகவும் இந்த கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதே நேரம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த டியூஷனை வந்து அவர்கள் உபயோகித்து இந்த கற்றலை முடிக்கின்றார்களோ அது களவு அந்த சர்வீஸ் டைமும் வந்து ஒதுக்கப்பட வேண்டும். அதுவும் அவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருப்பதும் வந்து இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளும் சரி அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் சரி மிகவும் பயனுள்ளதாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் மேலும் நிறைய ஊழியர்களாக இந்த நீண்டகால பராமரிப்பு மையங்களுக்கான பணியாளர்கள் வந்து அதிகமாக தேவைப்படுகின்ற இந்த காலகட்டத்தை வந்து மேலும் அது உதவியாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. எனவே இது பற்றி அமைச்சர் ராட் பிலிப் அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். After decades of neglect, our government continues to take action to fix Ontario's long-term care sector. As you heard from John, we have a plan to fix long-term care and to ensure Ontario's seniors get the quality of care they need and deserve, both now and in the future. That plan is built on 3 pillars: staffing and care, accountability, enforcement and transparency, and building modern, safe, comfortable homes for our seniors. Seniors entering long-term care today are older and have more complex medical needs than they did just a decade ago. And the level of care those residents need has increased dramatically, but the amount of care they receive each day has not kept up. In fact, between 2009 and 2018, the amount of care each resident received per day increased by only 22 minutes. Our government has committed to ensuring residents receive, on average, 4 hours of direct care per day over 4 years from nurses, RPNs, and personal support workers. That means increasing the average daily care by 1 hour and 22 minutes just over the next 4 years. This will be the law with the introduction of our new legislation, and this will make Ontario a leader in Canada. To make this a reality, tens of thousands of new staff need to be trained and hired, and that is why we are here today. That's why we released our multi-year staffing plan last December, in which we committed to invest $4.9 billion over the next 4 years to hire more than 27,000 staff that are needed to reach the 4 hours of care target. Now, we know that more staff means more care, but finding and retaining those staff can be a challenge. That is why I'm pleased to announce that today our government is investing an additional $100 million over the next 4 years to add 2,000 additional registered practical nurses and registered nurses to the long-term care workforce. We will do this by attracting PSWs and registered practical nurses to long-term care and help them to take the next step in their careers. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் ஃபியூச்சர் ரியாலிட்டி உங்கள் வாழ்க்கை. டொரண்டோ நேரம் 9:14 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். அமைச்சர் ராட் பிலிப்ஸ் அவர்கள் நீண்டகால பராமரிப்பு சுகாதார பணியாளர்களில் வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட செவிலியர்களை இணைப்பது பற்றி குறிப்பாக கூறியிருந்தார். எனவே இதற்காக $100 மில்லியன் வரை ஒதுக்கப்படுவதாகவும் வந்து அவர் அறிவித்திருந்தார். எனவே 2 பிரிவுகளாக 2 பயிற்சிகளாக ப்ரோக்ராம்ஸாக இது பிரிக்கப்பட இருக்கின்றது. PSW ஒர்க்கர்ஸுக்காக ஒன்று,
மற்றும் ரெஜிஸ்டர்ட் நர்சஸுக்காக இன்னொன்றென 2 பிரிவுகளாக இவை வந்து வகுக்கப்பட இருக்கின்றன. அவர்களுடைய எதிர்கால கரியர்ஸுக்கும் வந்து இது ஊக்குவிப்பதாக மட்டுமில்லாமல் வந்து தொடர்ச்சியாக வரும் காலங்களில் வந்து இவர்கள் இந்த ஊழியர்களுடைய தேவையும் வந்து அதிகரித்த காரணத்தினால் வந்து அவர்கள் மேலும் இந்த செவிலியர்களை சேர்ப்பதால் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இந்த செவிலியர்களை சேர்ப்பதால் வந்து இந்த நீண்டகால பராமரிப்பு மையங்களும் கூட பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக ஒரு தகவல், டொரண்டோ மக்கள், அதாவது இப்பொழுது பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த சீசனை நாங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த சீசன் மாறும்போது நிறைய பேருக்கு இந்த ஃப்ளூ ஷாட் வந்து எடுப்பது வந்து ஒரு வளமையான விடயம். எனவே இந்த பேண்டமிக் காலங்களில் வந்து அதுக்கு முந்தைய காலங்களில் வந்து அது ஒரு வளமையான விடயமாக இருந்தாலும் கூட கடந்த வருடம் மற்றும் இந்த வருடம் என்று பார்க்கும்போது ஃப்ளூ ஷாட்டை விட மற்றும் இந்த கோவிட்-19 தடுப்பூசிகள் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே இந்த வகையில் வந்து இப்பொழுது மறுபடியும் இந்த ஃப்ளூ ஷாட் என்ற விஷயம் வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற வகையில் வந்து இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ மக்கள் என்று பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட சில கிளினிக்ஸில் வந்து இவர்கள் அடுத்த வாரத்திலிருந்து இந்த ஃப்ளூ ஷாட்டை வந்து அவர்கள் பெறக்கூடியதாக இருக்கும் எனவும் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். டொரண்டோ என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக வூட்வைன் மால், த மெட்ரோ டொரண்டோ கன்வென்ஷன் சென்டர், க்ளோவர்டேல் மால், மிஷல் ஃபீல்ட் கம்யூனிட்டி சென்டர் மற்றும் ஸ்காப்ரோ டவுன் சென்டர் ஆகிய இந்த இடங்களில் வந்து இவர்கள் இந்த ஃப்ளூ ஷாட்டை வந்து அடுத்த வாரத்தில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பாயின்மெண்ட் மூலமாக இந்த தடுப்பூசிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 7.6 மில்லியன் டோசஸ் வந்து இதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிக்கப்படுகின்றது. இதில் 40% வந்து ஃபார்மசிஸுக்கும், ஏனவை வந்து பப்ளிக் ஹெல்த் யூனிட்ஸ் மற்றும் பிரைமரி கேர் டாக்டர்ஸுக்கும் வந்து பிரித்தளிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே டொரண்டோவில் இருப்பவர்கள் வந்து அடுத்த வாரத்திலிருந்து இந்த ஃப்ளூ ஷாட்டை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காலநிலை மாறுகின்றது, நிறைய பேருக்கு வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால் வந்து வருத்தம் வர வாய்ப்பு இருக்கின்றது இந்த கோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எனவே கோவிட்-19 ஒரு புறம் இருக்க இந்த ஃப்ளூ ஷாட்டையும் வந்து கவனித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் கெனடிய வெள்ளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். கெனடிய வெள்ளம் பகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் எரினோ சூலே வந்து இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஒரு முக்கியமான விடயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருந்தார். அதாவது தனது கட்சியில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் வந்து கட்டாயமாக தடுப்பூசியை பெறுவார்கள் என இன்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 118 மெம்பர்ஸும் வந்து இந்த தடுப்பூசியை பெறுவார்கள் என அவர்கள் கட்டாயம் உறுதிப்படுத்துகின்றனர். நிச்சயமாக பாராளுமன்றத்தில் சென்று அவர்கள் அமரும் போது கட்டாயமாக அனைவரும் பெற்றிருப்பதன் அவசியம் காரணமாகவும் இந்த விடயத்தை வந்து அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இது தொடர்பான புதிய விதிகளையும் சரி அதற்கான அவற்றை வந்து மதிப்படுத்தி அவற்றை சரியாக பின்பற்றுவார்கள் என்றும் அவர் உறுதிபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் முக்கியமான இன்னொரு விடயத்தையும் பற்றி கூறினார். இந்த விதியை வந்து அமுல்படுத்துகின்ற ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் கூட இது ஒரு சவாலான விடயமாக இருக்கும் எனவும் இவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே நேரம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து மத்திய அமைச்சரவையின் மாற்றங்கள் பற்றியும் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றியும் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. எனவே அது பற்றியும் அவர் விளக்கி கூறுகின்றார். எனவே இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ சூலே அவர்கள் இந்த கட்சி உறுப்பினர்கள் அவர்களுடைய தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டது பற்றி என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். There never should have been a pandemic election. And unlike Justin Trudeau, Conservatives abided by all public health guidance during the campaign. Justin Trudeau should frankly be ashamed of himself for politicizing vaccines and dividing Canadians at a time we need to come together. Today, the Conservative caucus met. I put forward a plan, and the caucus agreed to respect and abide by new rules which require parliamentarians attending the House of Commons and Senate to be vaccinated. At the earliest opportunity, a question of privilege will be raised in the House of Commons to challenge the improper conduct and precedent set by the Board of Internal Economy in their meeting on October 19th. Only the House of Commons itself can determine its composition and its conduct. Both before the Speaker or House rules and after they rule, the entire Conservative caucus will respect and abide by all the rules and all health guidance. Well, as I said in my remarks, all of our members in the House of Commons will be vaccinated. We respect the rules, and as we challenge the precedent set by the Board of Internal Economy, we will respect the rules both before our question of privilege and after. We respect our Parliament, we respect our rules, we respect the ability to keep all Canadians safe,
And I encourage everyone to get vaccinated. They're safe and effective for use. What specifically have you told the members in your caucus who are unwilling to be vaccinated? Today we had a great meeting. We talked about the return of Parliament months later than we would like. We talked about the inflation crisis, the division in this country, an ideological cabinet appointed yesterday. We're going to be here to fight for all Canadians. And MPs and senators will be vaccinated in the House of Commons, and we will hold the government to account. That will be our role, and we will not let Mr. Trudeau avoid scrutiny by hiding behind a virtual parliament. We want to see Parliament return as normal. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். கேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீசஸ் சென்டர், Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108 www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. டொரண்டோ நேரம் 9:22 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எரின் ஓடூல் அவர்கள் தமது கட்சி உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டிருப்பது என்பதை உறுதி செய்திருந்தார். அது பற்றி பத்திரிகையாளர் சந்தித்த பொழுது இன்று அவர் பேசிய விஷயங்களை பார்த்தோம். அடுத்ததாக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் கனடாவிற்கு பயணம் மேற்கொள்வதாக வத்திகான் இன்றைய தினம் அறிவித்திருந்தமை ஒரு முக்கிய விடயமாக இன்று பேசப்பட்டு வருகின்றது. எனவே இந்த கனடாவில் வசிக்கும் பூர்வீக குடிமக்களுடனான இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக இவர் கனடாவுக்கு வருவதாகவும் அவர் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாடு முழுவதும் உள்ள இந்த பாடசாலை விடுதிகள் அடையாளம் காணப்படாத இந்த கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டமை மற்றும் ஆயிரக்கணக்கான இந்த பூர்வீக குடிகளுடைய சிறுவர்களுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டமை அவர்களுக்கான துஷ்பிரயோகம் இந்த விடயங்கள் பற்றி அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே இந்த விடயத்தை பற்றி தான் இந்த விடயம் தான் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே இது பற்றிய விடயங்களை அவர் பேசுவதற்காகத்தான் தான் கனடாவுக்கு வரவேற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த துஷ்பிரயோகம் மற்றும் இந்த மரணங்களுக்கு காரணமாக இந்த கத்தோலிக்க திருச்சபையின் அமைப்பு இதில் பங்கு வகிக்கின்றது என்றும் அவர்கள் வத்திகான் மூலமாக கூறியிருந்தார்கள். எனவே இதுவை அனைத்தும் சரி செய்வதற்காக பாப்பரசர் கனடாவுக்கு வருகை தர இருக்கின்றார். எனவே இந்த வருட நிறைவுக்குள் அவர் வருவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நாளில் வருவார், இந்த டேட்டில் வருவார் என்று இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இது பற்றி பல தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகையில் இந்த நிலையில் NDP கட்சியினுடைய தலைவர் ஜக்மீத் சிங் அவர்களும் இந்த விடயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தனியே வருவது இந்த பூர்வீக குடிகளுடைய அவர்களுடைய சந்திப்பை மேற்கொண்டு அவர்களோடு உரையாடுவது மட்டுமின்றி இது சம்பந்தமான மேலதிகமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தன் சார்பில் கூறியிருக்கின்றார். எனவே இப்பொழுது NDP கட்சியின் தலைவர் அவர்கள் இந்த பாப்பரசருடைய வருகை பற்றி என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். Certainly. Thanks for the question. First of all, we don't know what is exactly going to happen with the visit, but I want to make it clear that we expect that the Pope should apologize for the wrongs committed by the Catholic Church against Indigenous people, particularly in residential schools. So we expect an apology, but an apology is not good enough. The Catholic Church also is responsible for compensation and should provide that compensation to survivors of Indigenous residential schools. And finally, we also know there's many documents that the Catholic Church has still not provided to give closure to families so they can know what happened to their children. That's another element that we expect to see. And it's also important, it ties in very well to the deadline on Friday. The court case right now that the Liberal government's fighting, that Justin Trudeau is fighting, is effectively fighting the survivors, the children of these survivors of residential schools. So these kids are the survivors, children, and they're facing discrimination,
and this Liberal government is fighting them in court. So it's an ongoing legacy, and they need to end the legacy. They need to stop fighting these kids in court and comply with the Canadian Human Rights Tribunal and deliver justice. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:26 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். NDP கட்சித் தலைவர் ஜெகமீத் சிங் அவர்கள் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் கனடாவுக்கு வருகை தர இருக்கின்றமை பற்றியும் அது பற்றி அவருடைய கருத்துக்கள் பற்றியும் அவர் கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றபடியும் கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்தித்த பொழுது பேசிய விடயங்கள், அதிலும் முக்கியமாக ஒரு கண்டனத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதாவது முறையாக கடமையாற்றாத குடும்ப மருத்துவர்களை கண்டுபிடித்து அவர்களை தடை செய்வதாகவும் அவர்களுடைய லைசன்ஸை பறிமுதல் செய்வதாகவும் அவர் இன்றைய தினம் அறிவித்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு கோபமுடனான ஒரு மனநிலையில் காணப்பட்டது என்பது முக்கியமான விடயம். தனது பொறுமையை இழந்து இவர்களுடைய இந்த வேலையை உதாசீனம் செய்யும் இந்த விடயம் தன்னுடைய பொறுமையை இழக்கச் செய்வதாக அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். அதாவது ஆசிரியர்களாக இருக்கட்டும் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இவர்களைப் போல வாரத்துக்கு 2 நாட்கள் மட்டும் வேலை செய்வது போல இந்த மருத்துவர்கள் இவர்கள் இந்த மாதிரி விடயங்களை தீர்மானிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே நேரம் சரியான நோயாளிகளை அவருடைய கிளினிக்கிலும் சரி அவர்களுடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி அவர்கள் அட்மிட் செய்யாதை பொறுத்தும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அவர்களுடைய லிமிட் இவ்வளவுதான் என்று அவர்கள் நிச்சயமாக குறிப்பிட முடியாது. அதாவது ஏற்கனவே அவர்களுக்கான அந்த ஸ்பேஸ் இருந்தும் கூட அதனை சரியாக பயன்படுத்தாது நோயாளிகளை குறைந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்வதும் அவர் கண்டனத்துக்குரிய விடயமாகவும் அவர் கூறியிருந்தார். அதே நேரம் இது பற்றி இந்த இப்படியான குடும்ப மருத்துவர்களுடைய தரவுகள் தனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் எனவே அதை பற்றி தொடர்ந்து அவர்களுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் இன்றைய தினம் கூறினார். எனவே இப்பொழுது பத்திரிகையாளர் சந்தித்த பொழுது கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் கூடிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். But right now it's not easy to negotiate with the union, the FMOQ. But I will resist. It's a very strong lobby. And the PQ government, the Liberal government, they didn't resist to this strong lobby. I will resist. Premier, we know this doctors' lobby is very powerful, and as you've just mentioned, many other governments have failed. You are saying today you are ready to go to war with them? What I say is that I would prefer to have a solution that we both agree on. I think that GP, family doctors, they have to understand that Quebecers need to be taken in charge. And right now, there's a minority, and I can tell you that I'm receiving messages from some GPs doing the job correctly that are unhappy about this minority of family doctors not taking in charge patients. So I think it's about time we solve this problem. Dr. Barrett wasn't able for 4 years to solve the problem. We tried for the first 3 years to negotiate. We weren't successful. Of course, there was the pandemic that didn't help. But it's about time we find a solution, which is very important for all the healthcare system. Because if you don't have a strong first line, it's all the system that has a problem. It's clear in all the reports, including the Claire report. You have to work on the first line first. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security.
life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:30 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகால்ட் அவர்கள் இந்த குடும்ப வைத்தியர்கள் மீதான கண்டனத்தை பற்றி அவர் குறிப்பிட்டு கூறினார். அவர்களுடைய முறையான கடமையை செய்யாமை மற்றும் அவர்கள் முறையான அளவு இந்த நோயாளிகளை அவர்களுடைய வைத்தியசாலையில் எடுத்துக்கொள்ளாமை பற்றிய விடயங்கள் பற்றியும் இந்த விடயங்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பது பற்றியும் அவர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்தாக இன்னொரு விடயம், எப்படி இந்த ஃபேக் பாஸ்போர்ட் இருக்கின்றதோ அந்த சமயத்தில் இந்த நேரத்தில் இந்த வேக்சின் போடப்படுகின்ற இந்த நேரங்களில் ஃபேக் வேக்சின்ஸ் பாஸ்போர்ட்ஸும் ஒன்டாரியோவில் கண்டறியப்படுகின்றமை ஒரு பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது. ஒன்டாரியோ பொறுத்தவரைக்கும் நிறைய இடங்களில் இந்த ஃபேக் வேக்சின், அதாவது வேக்சின் போட்ட மாதிரி 2 வேக்சினும் போட்டதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் மூலமாக இருக்கட்டும் சரி, மற்ற டாக்குமெண்ட்ஸ் மூலமாகவும் சரி விற்கப்படுகின்றது என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலும் கூட குறிப்பிட்டு இப்போ நேற்று தினம் 27 வயது உடைய ஒருவரை ஒற்றாவா போலீசினர் கைது செய்திருக்கின்றார்கள். இவர் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக்கிற்கான இந்த 2 வேக்சின் பாஸ்போர்ட்ஸையும் அவர் மொபைல் முறைய ஆப்ஸினோடாகவும் சரி டாக்குமெண்ட்ஸினோடாகவும் சரி விற்று வருகிறார் காசுக்கு. அதாவது வேக்சின் போடாதவர்கள் பெற்றது போல் காட்டுவதற்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேக் வேக்சின் பாஸ்போர்ட்ஸை அவர்கள் விற்றிருக்கின்றனர். எனவே இது தொடர்பில் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். இது மட்டுமின்றி அவர் மீது நிறைய மோசடி வழக்குகள், அதாவது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், இப்படி நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸை கிரியேட் செய்வதாகவும் அதனை விற்பதாகவும் அவர் தெரியப்படுத்துகின்றது. எனவே முடிந்தவரை உங்களுக்கான முறையான இந்த ஃபேக் இந்த வேக்சின் பாஸ்போர்ட்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வைத்துக்கொள்வது அவசியம். எனவே நிறைய இடங்களில் இந்த வேக்சின் பாஸ்போர்ட் இப்பொழுது அத்தியாவசியமாகப்பட்டுகின்றது. அதுக்கேற்ற வகையில் தான் பல வழிகளில் அதுக்கான சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. எனவே இப்போ உதாரணமாக நிறைய இடங்களில் அந்த உள்ளரங்குகளில் அவர்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரையரங்குகளிலும் கூட இப்பொழுது வேக்சின் பாஸ்போர்ட் பெற்றவர்களும் அதன் மூலமாக அவர்களுடைய திரையரங்களில் அமர்வதற்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே முடிந்த அளவு உங்களுடைய வேக்சின் பாஸ்போர்ட்டை நீங்கள் கைவசம் வைத்துக்கொண்டு அதனை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். இலங்கை பொறுத்த வரைக்கும் இன்று 190 ரூபாய் செலுத்துகின்றது. ஒரு உயர்வான ஒரு நாணய மாற்று வீதமாக நாங்கள் கருத்துக் கொள்ளலாம். மற்றும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 62 ரூபாயாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 190 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:34 நேர்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். எனவே அடுத்தாக ஒரு தகவல், கனடாவினுடைய வேகமான மொபைல் நெட்வொர்க் என்ற தரவரிசை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிசி மேக் என்ற நிறுவனத்தின் கணிப்பீட்டின்படி இந்த தரவரிசை அமைக்கப்பட்டிருக்கிறது. கனடாவினுடைய வேகமான மொபைல், கனடாஸ் ஃபாஸ்டஸ்ட் மொபைல் நெட்வொர்க் என்ற அடிப்படையில் பெல் கனடா இதில் முதல் இடத்தை பெற்றிருக்கின்றது. கடந்த வருடமும் பெல் கனடா முதலிடத்தை பெற்றிருந்தது என்பது முக்கியமான விஷயம். எனவே இதனைத் தொடர்ந்து 2வது வருடமும் 100 புள்ளிகளை பெற்று இது பெல் கனடா முதல் இடத்தில் இருக்கின்றது. எனவே 4G மற்றும் 5G அடிப்படையாகவும் மற்றும் டவுன்லோட்ஸ், அப்லோட்ஸ் மற்றும் ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை அடிப்படையிலும் இந்த கணிப்பீடு நடத்தப்பட்டது. இதில் பெல் கனடா முதல் இடத்தை பெற்றிருக்கின்றது 100 புள்ளிகளை பெற்று. 2வது இடத்தில் டெலஸ் இருக்கின்றது 99 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது.
ரோஜர்ஸ் 84 புள்ளிகளை பெற்றிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே பெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து கனடாவினுடைய அநேகமான இடங்களில் வந்து இந்த 5G நெட்வொர்க் வந்து நிறைய இடங்கள் அவைலபிளாக இருக்கின்றது. 5G நெட்வொர்க் வந்து கனடாவின் அநேகமான பிராந்தியங்களிலும் வந்து இது வேலை செய்கின்றது என்றதும் வந்து இங்கு முக்கியமான விஷயம். அதே நேரம் இந்த டவுன்லோடும் சரி அப்லோடும் சரி இரண்டும் சரியான வயதில் வேகமாக இருப்பது என்பதும் வந்து இந்த கணிப்பீட்டின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. எனவே பெல் கனடா ஓனர்ஸுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று கூட சொல்லலாம். எனவே பெல் வாடிக்கையாளர்களுக்கு. அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்குள் நுழைகின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு வீணை மற்றும் வயலின் கவர் என்று சொல்லலாம். இந்த கவர் சாங்கை வழங்குகின்றார் கிஷோரி ராஜ்குமார். இவர் இந்த வீணை மற்றும் வயலின் வாத்திய கருவிகள் வாசிப்பவர் மட்டுமின்றி ஒரு சிறந்த நடனமாடுவராகவும் அவர் இருக்கின்றார். அதே நேரம் அவர் இந்த கவர் சாங்கை செஞ்சிருக்க இந்த பாடல் பார்க்கும்போது உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல பி சுசிலா பாடிய இந்த பாடலினுடைய வீணை மற்றும் வயலின் கவராக இது அமைய இருக்கின்றது. எனவே இப்பொழுது கிஷோரி ராஜ்குமார் வழங்கிய இந்த கவர் சாங்கை பார்க்கலாம்.
டொரண்டோ நேரம் 9:42 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர் கொலம்பியா குரூப். கலையரங்கம் பகுதியில் கிஷோரி ராஜ்குமார் வழங்கிய அந்த வீணை மற்றும் வயலின் கவர் பார்த்தோம். என அவருடைய மேலதிகமான அந்த கவர்ஸை நீங்கள் அவருடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 27 புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் கனடாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வத்திக்கான் அறிவித்திருக்கிறது. கனடாவில் வசிக்கும் பூர்வ குடியின மக்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக அவர் கனடாவுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நாடு முழுவதும் உள்ள விடுதி பாடசாலைகளில் அடையாளம் காணப்படாத கல்லறைகள் அதிர்ச்சியூட்டும் வகையில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பாப்பரசரின் இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பூர்வக்குடி சிறுவர்களின் துஷ்பிரயோகம் மற்றும் இறப்புக்கு காரணமான குறித்த பாடசாலை அமைப்பில் கத்தோலிக்க திருச்சபையின் பங்கு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பான ஆற்றுப்படுத்தலில் பாப்பரசர் பிரான்சிஸ் விருப்பம் கொண்டுள்ளதாக வத்திக்கான் கூறுகிறது. கனடாவுக்கு பாப்பரசர் வரும் திகதி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. இவ்வருட நிறைவுக்குள் அவர் பயணம் இடம்பெறும் என்று குறிப்பிடப்படுகின்றது. கனடாவின் பணவீக்கம் முன்னர் கணித்ததை விட நீண்ட காலத்துக்கு அதிகமாக இருக்கும் என்று கனடா மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனையடுத்து தற்போது நடைமுறையில் உள்ள 0.25 என்ற வட்டி விகிதம் எதிர்பார்த்ததை விட விரைவில் உயர்வடையக்கூடும் என்றும் மத்திய வங்கி சமீட்சை செய்துள்ளது. மத்திய வங்கியின் அறிக்கையின்படி வருடாந்த பணவீக்க நிலைத்தன்மை தொடரும் என்றும் அது சராசரியாக 4.75% இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் அடுத்த ஆண்டு பணவீக்கம் முன்னர் 2.4% கணிக்கப்பட்ட போதும் அது 3.4% இருக்கும் என்றும் எதிர்வு கூறப்படுகிறது. எவ்வாறெனினும் குறைந்த வட்டி வீதங்களை ஊக்குவிக்கும் நோக்கம் கொண்ட அரசாங்க பத்திரங்கள் வாங்கும் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அளவுக்கு பொருளாதாரம் மீண்டுள்ளது என்றும் மத்திய வங்கி கூறுகின்றது. கனடாவில் கோவிட் மற்றும் பருவகால ஃப்ளூ காய்ச்சல் இணைந்து தொற்றும் அபாயம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். மேலும் காய்ச்சல் தடுப்பூசி மற்றும் கோவிட் தடுப்பூசியின் 2 அளவுகளையும் கூடிய விரைவில் அனைவரும் பெற வேண்டும் என ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். கோவிட் அச்சுறுத்தல் தொடரும் நிலையில் வரும் குளிர்காலத்தில் பருவக்காய்ச்சல் தொற்றும் ஏற்படும் இடத்து நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என்றும் சுகாதாரத்துறையினர் குறிப்பிடுகின்றார்கள். இந்நிலையில் டொரண்டோவில் அமைக்கப்பட்டுள்ள 5 தடுப்பூசி நிலையங்களில் இந்த பருவகால காய்ச்சலுக்கான தடுப்பூசிகளை பெறும் முற்பதிவுகளை மேற்கொள்ளலாம் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மார்க்கம் 407 நெடுஞ்சாலையில் சிறிய விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இன்று காலை 11 மணிக்கு முன்னதாக வூட்பைன் அவென்யூ அருகே 407 நெடுஞ்சாலையின் கிழக்கு பாதையில் இந்த தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டது. மார்க்கம் பட்டன்வில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட குறித்த விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இந்த அவசரமான தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டதாக ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன. மேலும் எவரும் இந்த சம்பவத்தின் போது காயமடையவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 407 நெடுஞ்சாலையின் கிழக்கு வழித்தடம் வூட்பைனுக்கு அருகே சில மணி நேரம் மூடப்பட்டிருந்தது. கனடாவில் இணைய மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அது குறித்து வெளியிடப்படும் புள்ளி விபரங்கள் இதனை காட்டுகின்றன. குறிப்பாக 2021 ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை கனேடியர்கள் இணைய முதலீட்டு மோசடிகளில் சுமார் $28 மில்லியன் மேல் இழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மிசிசாகாவைச் சேர்ந்த யோகா கற்பிக்கும் பெண் ஒருவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தினை முடக்கிய இணையவழி ஹேக்கர்ஸ்
அவரை பின்தொடரும் நபர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான டாலர்களை மோசடி செய்ததாக வெளிவந்த செய்தியை தொடர்ந்து இந்த விடயம் முக்கியம் பெற்றுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் இன்று 321 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளானதோடு 10 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த நிலையில் ஒன்டாரியோவில் 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் 88% பேர் குறைந்தபட்சம் ஒரு கோவிட் தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். 84.1% ஒன்டாரியோ மக்கள் தற்போது முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். டொரண்டோ நேரம் 9:48 நேர்கள் குடிவினை கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை கொலம்பியா குரூப். கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 28 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 28 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:50 நேர்கள் காலை அறிக்கை பார்த்தீர்கள். எனவே இன்றைய நாள் ஒன்றப்படும்போது நாளைய நாள் வெப்பநிலை வீழ்ச்சியடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எதிர்வரும் நாட்களிலும் இந்த வெப்பநிலை வீழ்ச்சி தொடர இருக்கின்றது. அதுக்கேற்ற வகையில் உங்கள் நாட்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் கொலம்பியா குரூப். எனவே குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் மற்றும் எங்கள் GEC ஆப்பினூடாகவும் நீங்கள் கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.